வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆழ்கடலை வந்து தூண்டில் போட்டு நம்ம அந்த தூண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் ஒன்று நம்ம தூண்டில் ஒன்று மாட்டிச்சு. நீங்களே பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய மீன்கள்லாம் நம்ம தூண்டில் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப ஒரு போராட்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா அது இழுக்கிற நேரத்துக்கு நம்ம கரெக்டாக வந்து விட்டு பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக அதை மீனை வந்து ரொம்ப டயர்டாக்கி நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட படகுல நம்ம தெளிவாக அதை ஏற்ற முடியும். அந்த ஒரு மீனுக்காக நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து எப்படியாவது பிடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். அதை எவ்வளோ பொறுமையாக நாங்கள் பற்றி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதை நீங்களே பாருங்கள். ஏன்னா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதுலேயே ஒரு முக்கியமான மீனுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மீனை வந்து நம்ம பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அது நம்ம வயிற்றுல குத்தி குடலை வெளியே வர வச்சிரும். அந்த மீனோட பாய்ச்சலை பார்த்தனாவே அது வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க, இந்த மீன் எப்படி பாஞ்சிட்டு எவ்வளோ ஹைட்டாக பாஞ்சிட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள். இந்த மீன்கள்லேயே அதிவேகமாக நீந்தக்கூடிய மீன்களில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ வேகமாக அது நீந்திட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள். இத்தனைக்கு அந்த தூண்டில் அது வாயில் மாட்டிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம் நீங்களே பாருங்கள். தொடர்ந்து எல்லாருமே மண்டாவெல்லாம் கரெக்டாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மீன் கரெக்டாக பக்கத்தில் வந்த உடனே ஒரே போட்டு ஒரு இழுக்கிறதுக்கு தான் பாருங்க நண்பர்களே. இது ரொம்ப நேரமாக இந்த மீன் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாகவே இந்த மீன் கூட நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். பாருங்க நண்பர்களே, இதனோட பாய்ச்சலே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டைம்னு சொன்னீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நேரமாகவே பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீனை நம்ம கிட்ட கொண்டு வந்தாச்சு. பக்கத்தில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டைமில் தான் நம்ம எல்லாருமே தயார் நிலையில் இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே, நம்ம இந்த மீனை எப்படி பிடிச்சி ஏற்றுறோம்னு. ஆனால் அடிக்கடி ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க அந்த மீன்லாம் பாயறதை பார்க்கும்போது. ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், ரொம்ப நேரத்துக்கு மீன் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஒரே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம போட்டுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தோன்னா இந்த போட்டோட ஒரு பெரிய மீன்லாம் நம்ம தூண்டில் மாட்டிக்கும். போட்டையே அசால்ட்டாக கட்டி அடிச்சு இழுத்துட்டு போனால் பார்த்துக்குங்க. ஆனால் அந்த மீனை நம்மளால் பிடிக்கவே முடியாது. அது பாட்டு அத்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த பாஞ்சிட்ருக்க இந்த மீன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து மார்லின் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து ஏமன் கோலான்னு சொல்கிறாங்க. அதாவது கோலா மீன் வகை. இந்த மூக்கு ஊசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீனோட வகைன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உருவத்தில் ரொம்ப 1 டன் வரைக்குமே வளரக்கூடிய ஒரு மீன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக ஒரு
பெரிய படகு சைஸே வளரக்கூடிய ஒரு மீன். அதிகபட்சமாக ஆழ்கடலே தென்படுற இந்த மீன், ஆழ்கடல் போகிற மீனவர்களுக்கு மட்டுமே இந்த மீன்கள்லாம் கிடைக்குமே. அதுபோல் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம போகிற இடத்துல அதிகபட்சமாக இந்த மாதிரி மீன்கள் தான் நிறைய தென்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் வந்ததுனால ரொம்ப டைட் கொடுக்குது. அந்த மீன் நம்ம ஒரு 40 நிமிஷமாக நம்ம அந்த மீனை எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சோறவே இல்லை. அது பாட்டுக்கு அது வெயிட்டை காட்டின்னு பக்காவாக இருக்குது. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு சில மீன்கள்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம தூண்டிலே ரொம்ப நேரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அதுவே சோர்ந்துடும். நம்ம ஈஸியாக தூக்கி போடலாம். ஆனால் இந்த மீன் அந்த மாதிரி இல்லைங்க. அப்போத்துலேருந்தே ஒரே ஆக்டிவாக அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. நம்ம பக்கத்தில் வரும்போது பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். மீன் இப்போ பக்கத்தில் வந்துச்சு. இனிமேல் போட்டு கழுத்தில் மண்டாவை போட்டு அடிச்சு தூக்க வேண்டியதான். பாருங்க நண்பர்களே, இந்த மீன் எவ்வளோ ஆட்டம் காட்டுச்சு. எவ்வளோ ஆட்டம் காட்டின இந்த மீனை இப்போ அசால்ட்டாக நம்ம ஏற்றி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஆனால் எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்குங்க. ஆனால் இவ்வளோ ஆட்டம் காட்டின ஒரு மீன் இப்போ தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு முறை அடித்து தூக்குறோம். ஏன்னா எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே சோர்ந்துடும். ஆனால் இந்த மீன் ஆட்டம் இருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆளே குத்தி ஏற்றிட்டு இருக்கோம். நீங்களே தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அதனோட மூக்கு. அதை விட்டுருப்பேன். அந்த காலம் எங்க விட்டுருப்பேன். அந்த காலம் எங்க விட்டுருப்பேன். மூக்கு கட்டு இதே பாஞ்சு பெருசா